திருச்செந்தூர் முருகன் கோவில் கடலில் புனித நீராடி கொண்டிருந்த போது திடீரென கடல் அலையில் சிக்கி உயிருக்கு போராடிய 14 வயது சிறுவனை கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் உயிருடன் மீட்ட சம்பவம் பக்தர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் கடற்கரையில் கடந்த 2 நாட்களாக கடல் அலையின் சீற்றம் அதிக அளவில் இருந்து வந்தது. இதனால் கடலானது கடல் உள்வாங்கியும் பகல் நேரங்களில் அதிகமான சீற்றத்துடனும் காற்றின் வேகத்துடனும் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த ராஜா என்பவரது மகனான சிறுவன் சரண் வயது 14 மற்றும் 3 சிறுவர்கள் கடலில் நீராடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சரண் என்ற சிறுவனை கடல் அலை அதிகமான தூரத்திற்கு இழுத்து சென்றது. இதனை பார்த்த திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் சிவராஜா தலைமையில் குழுவினர் கடலுக்குள் சென்று ஆழமான பகுதியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனை உயிருடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். சிறுவனை பத்திரமாக மீட்டு வந்த கோவில் கடல் பக்தர் பாதுகாப்பு குழுவினரை பக்தர்கள் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தால் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் தக்க சமயத்தில் பார்த்து தம்பியை ரொம்ப போராடி அவனை உயிரை மீட்டியிருக்கோம். தம்பி சாத்தூரை சேர்ந்தவன். சாத்தூர் இடத்துல ஒரு சில தினம் முன்னகுட்டி அமாவாசை காரணத்தினால சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதன் வெளிப்பாடாக கடலில் அலையோட வேகம் அதிகமாக இருக்குது. தம்பி பயங்கரமாக வந்தவங்க ஆழ்கடலில் கொஞ்சம் ஆழமாக போய் உங்களை அறியாமலே கடல் உன்னை இழுத்துட்டு போயிட்டு நாங்கள் நல்ல வேலை இருந்தோம். நாங்கள் எப்போவுமே 24 மணி நேரமும் திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் இப்படி யாரும் கடலில் முங்கிடக்கூடாது, கடலில் இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பு இருக்கோம். அப்படி உயிர் பழைச்சது உலக முன்னேறலாம் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம். எங்கே போனாலும் கவனமாக குளிக்கணும் தம்பி.